பஸ் விட்டு இறங்கி ஒரு 2 நிமிஷத்துல நடந்து போற மாதிரி டிஸ்டன்ஸ்ல வீடு பாக்குறீங்கன்னா இந்த வீடு தவிர எந்த வீடும் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்காதுங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு விட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல நடந்து வந்துடலாம் இந்த வீட்டுக்கு. லொகேஷன் நமக்கு அருமையா சூப்பரா செட் ஆயிடுச்சு. அடுத்தது வீடு தானுங்க. வீடு சும்மா இல்லைங்க, 2.25 சென்ட்ல தான் வீட்டை கட்டியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா 3 பெட்ரூமுங்க. 3 பெட்ரூமே அட்டாச் கம் பாத்ரூமோட, அவுட்டர் பாத்ரூம், கார் பார்க்கிங், பெரிய ஒரு லிவிங் ஏரியா, பார்த்த உடனே நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பரான கிச்சன் கம் டைனிங்கோட வீட்டவே வேற லெவலுங்க அட்டகாசமா ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைஞ்சுக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 2.25 சென்ட்டுங்க இடம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்ல இன்னர் டேக்கஸ் கொடுத்து வீட்டை 1800 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK வீடா வேற லெவலில் வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்ல வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல், லைட் ப்ரௌன், ஆரஞ்சு இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷன் நம்மளுக்கு நீட்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பால்கனி, கவர் பால்கனியை கொடுத்து அட்டகாசமா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 14க்கு 13. கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு நிறைய ஸ்பாட் லைட்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேட் மிஸ்டமுக்கு கார் பார்க்கிங் டைல்ஸையும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பின்ஸ்ல கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி உங்களுக்கு வால் டைல்ஸ்ல சூப்பரா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ்ல ஒன்ஸ் கார்னர்ல பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் இந்த இடத்துல நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ தாண்டி பார்த்தீங்கன்னா வீட்டோட நம்ம பேக் சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தனிமை மேலே போகிற மாதிரி நமக்கு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வீட்டோட நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வீட்டோட ஜலமொழியில போர்வெலி வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிப்சம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிப்பேஜ் ஸ்பாட்லைட்ல பயன்படுத்தி அழகான ஃபால் சீலிங் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியால வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா 2 சைட் வால்ல பார்த்தீங்கன்னா 2 பெரிய விண்டோஸ்ல பெருசா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 சைட் வால்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எல்லோ கலர்ல பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வால்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் பீஸ் பேனல்ஸ் படுத்தி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோகேஸ் பொசிஷனோட டிராஸோட ரெடி பண்ணி பார்க்கறதுக்கு இன்னமும் அழகா இருக்கு. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னர்ல வீட்டோட பூஜை ரூம் கிழக்க பார்த்தோம்னா நமக்கு சீன்ஸ் லேசர் கட் மூலமா சூப்பராக கபோர்ட் ஒர்க்ல ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிக்கிற அக்னிமொழியில வீட்டோட கியூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமா 16க்கு 8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு வாஷ் மிஷின் ஸ்டைலிஷா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் கிச்சன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்ல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபால் சீலிங் பண்ணி அதில் ஸ்டிப் லைட் ஸ்பாட் லைட்ல ஃபிட் பண்ணி அழகான ஃபால் சீலிங் நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன்ல பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் எல் ஷேப்ல நம்மளுக்கு கிரானைட்ல சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் வெயிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா RCC லேப் யூனிட் பண்ணி இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மி கூட நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல நீட்டான கலர் காம்பினேஷன்ல மாடர்ன் கிச்சன் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கு மேட்சிங்காக வால்க்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான டைல்ஸ் செட் பண்ணி வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா 3 பெரிய விண்டோஸ்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட சவுத் வெஸ்டில் அமைஞ்சிக்கிற குபேர முறையில வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதுவே நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா சீலிங்ல இருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்ல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபால் சீலிங் அழகா நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபைல் லைட் ஸ்பாட் லைட்ல ஃபிட் பண்ணி கொடுத்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா RCC லேப் யூனிட்ல கவர் ஒர்க் பண்ணி அது கீழே வாட்டர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிரரும் நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அழகா ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் அளவு 6க்கு 6. இதுல நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட், அப்புறம் போக பார்த்தீங்கன்னா
வாஷர் பேக், ஷவர் பேக், பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்ல இருந்து வால் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல கிளாஸி ஃபினிஷ்ல டைல்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ளோருக்கு பாத்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷ்ல டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர் வந்து மேல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்னைக்கு நம்ம பார்க்கலாம். வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு வீட்டோட இன்னர் ஏரியா கொடுத்து ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீட்டான கிரானைட்ல சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக ஸ்டீல் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு ஒரு மினி ஹால் கொடுத்துருக்காங்க. அளவு 6x10. இதுல இருந்து பாத்தீங்கன்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் அண்ட் வீட்டோட பால்கனி போறதுக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 3 டோர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேல சீலிங்ல பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஃபால் சீலிங் வந்து ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்டோட சூப்பரா பினிஷிங் பண்ணிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் மூலமா நம்ம மேல ஏறி வரும்போது பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வால்ல பாத்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பரா வந்து அந்த வால்ல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 16x10 சொல்லிட்டு இது நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணிருக்காங்க. சீலிங்ல பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஃபால் சீலிங் பண்ணி அது நமக்கு ப்ளூ கலர்ல ஸ்ட்ரிப் லைட்ல மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஆர்சிசி லேஃப்ட் யூனிட்ல வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி அது கீழே வந்து வார்ட்ரூஃப், பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோட நமக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட பால்கனி நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க நமக்கு ஒரு பெரிய டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வாங்க நம்ம அப்படியே நம்ம கடைசியில பாத்துடலாம். இப்போ வாங்க இந்த பெட்ரூம்குள்ள போயிட்டு இந்த பெட்ரூம்ல அட்டாச் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பெட்ரூம்ல வென்டிலேஷன் பாத்தீங்கன்னா 2 சைடு போர்ட்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் போறதுக்கு ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேக் மிஷின் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ பாக்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 6x6. இதுல நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம்க்கான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். 3 பெட்ரூமோட டோர்ஸும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 11x10 சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல மேல சீலிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரா வந்து ஃபால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு மல்டி கலர்ஸ்ல ஸ்பாட் லைட், ஸ்ட்ரிப் லைட்ல பயன்படுத்தி சூப்பரா ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா ஆர்சிசி லேஃப்ட் யூனிட்ல கபோர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்ட்ரூஃப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பாத்தீங்கன்னா 6x6. இதுல நமக்கு வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட்ல மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம்க்கான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூம்க்கு வெளியே வந்து அப்படியே நம்ம வீட்டோட ஓப்பன் பால்கனி போகலாம். ஓப்பன் பால்கனி போறதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கோட அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அங்கேயே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா துணி தைக்கிறதுக்கு கல்லு கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து மேட் ஃபினிஷ்ல டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பால்கனில நம்ம வந்து மேல நம்ம துணி துவைக்கும் போது பாத்தீங்கன்னா வெயில் வந்து படக்கூடாதுக்காக இவங்க வந்து கூலிங் ஷீட் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க இந்த லேடர் மூலியமா நம்ம மேல டெரஸ் சைடுல போய் என்னைக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேல நம்ம டெரஸ் சைடு வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து கிரில் பண்ணி அதுக்கு மேல வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மேட்டுப்பாளையத்துல பாத்தீங்கன்னா வீரப்பணிப்புரிவு தானோன்னு சாந்தி மேட்ல தான் இந்த வீடியோ லொக்கேட்டா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 77 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.